ஒவ்வொரு முறையும் நான் இங்கே திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்வு என்பது தொடர்ந்து போராட்டமான வாழ்வு அல்ல, தொடர்ந்து ஜெயிக்கிற வாழ்வு. நிறைய பேர் சொல்றதை பார்த்துருக்கேன், ஆண்டவருக்குள்ள வந்தா நிறைய கஷ்டம் வந்துடுது, ஞானஸ்நானம் எடுத்தா இன்னும் அதிகமாக கஷ்டமாயிடுது. ஒரு புது வியாக்கியானம் இதெல்லாம். ஆனா ஆண்டவருக்காக நான் ரொம்ப சகிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது இவங்க அவர் ஏதோ கெட்டது செய்யற மாதிரியும், ஆனா கூட இவங்க ரொம்ப நல்லா வாழற மாதிரி இவங்களை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லிக்குவாங்க. அது உண்மை அல்ல. கிறிஸ்துவ வாழ்வு என்பது தொடர்ந்து ஒரு போராட்டமான வாழ்வு அல்ல. இவரை ஏற்றுக்கொண்டதனால் தொடர்ந்து நீங்க ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் வாழும் காலங்கள் வரை இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியும் கஷ்டம் இருந்தது, இப்பவும் இருக்கு. வித்தியாசம் என்னன்னா, இன்றைக்கு அவரை அறிந்து கொண்ட இந்த அறிவினாலே பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் அவரை அறிகிற அறிவின் வாசனை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரை அறிகிற இந்த அறிவு, என் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அவராலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். போன வாரம் எடுத்து எப்படி இந்த வார்த்தை எழுதும் பொழுது, ரோம அந்த நகரத்திலே யுத்தம் முடித்து அந்த நகர வீதியில் வரும் பொழுது அதை ஒரு பெரிய விழாவாய் கொண்டாடி கொள்ளை பொருளோடு கூட அந்த நகரத்திலே உள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒரு எருதையும் கையில் எடுத்து வந்து மலையின் மேல் பலியிட்டு உகந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் அதில் போடும் பொழுது ஊரே அந்த வாசனை ஆயிடும். அது என்ன ஸ்மெல்னா, வெற்றி வந்தது என்ற அந்த வாசனையை அதை கொண்டு ஜனங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. போர் யுத்தத்திலே நமது தேசம் ஜெயித்து விட்டது என்கிற செய்தி. இப்படிதான் அந்த செய்தியை பாஸ் பண்ணாங்க. இப்பெல்லாம் எஸ்எம்எஸ்ல தட்டி விடுறோம் மெசேஜ். அப்பெல்லாம் தூரத்துக்கு ஆளுக்கு அப்பவே மேலே ஒரு ஆள் போறதுக்கு நேரம் போய் சொல்றதுக்கு, வீடு வீடா போய் சொல்றது. அதனால இந்த வாசனையை கிளப்பி விட்டாங்க. இப்ப பவுல் அதே போல சொல்லுகிறார், இவரை குறித்து அறிகிற அந்த அறிவின் வாசனை, நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்களானால் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் அறிகிற அந்த அறிவை கொண்டு அந்த வாசனை கிளப்புங்கள். போய் நற்கந்தமாய் இந்த தேவன் எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், எதன் அடிப்படையில் நீங்கள் ஜெயிக்கப்பட்டீர்கள் என்பதை போய் அநேகருக்கு சொல்லுங்கள். நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் நமக்கு வெற்றி கொடுக்கிற ஒரு தேவன். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், உபத்திரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் ஆதி திருச்சபையில ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக துன்பங்கள் வந்தது. அந்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இப்படி எழுதியிருக்கிறது நேரிட்டாலும் உமது நிமித்தம் எப்பொழுதும் கொல்லப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் உபத்திரவங்கள், நாசங்கள், மோசங்கள், பஞ்சம், பசி, பட்டினி இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நல்லா பவுல் சொல்லலாமே, நான் எவ்வளோ ஆண்டவருக்காக செய்தேன், இன்னைக்கு இவ்வளோ ஒரு உயர்ந்த குடும்பத்தில் இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை பின்பற்றி வந்தேன், இன்னைக்கு இவரால் எனக்கு கஷ்டம், துன்பம், பசி, பட்டினி அப்படி சொல்ல அவர் பயந்து தங்கள் ஜீவனை ஒழித்துக் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. கிறிஸ்தவர்களை தேடி தேடி வேட்டனாய் திரத்திட்டு வரா மாதிரி திரத்திட்டு வந்தாங்க. கிறிஸ்தவர்களை கொல்றதுக்கு இருந்தாங்க, தேடி பிடிச்சாங்க. ஆர்மி பீப்புள், ரோம நாட்டிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த நாளிலே ஹர்லி கிறிஸ்டியன்ஸ், ஆதி கிறிஸ்தவர்களை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த துன்பத்தை அவங்க ஜனங்க மத்தியில போய் நாங்க கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், நாங்க இப்படிலாம் இருக்கோம்னு சொல்லாம சொன்ன விதமே வேற மாதிரி இருக்கு.
இன்னைக்கு நீங்க பாருங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்தா போதும் நம்ம ஆளுங்க எல்லார்ட்டும் போய் சொல்லுவாங்க, நான் படுற பாடு கொஞ்சம் இல்லை, என்ன கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரம் 35, உமது நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப துன்பங்கள் அனுபவிச்சாங்க. சுவிசேஷத்தை போய் சொல்ல முடியலைங்க. நல்ல செய்தியை சொன்னா அவங்க உடனே பிடிச்சு சிலுவையில் அறையிறாங்க, எரியிற எண்ணெய் கொப்பரையில போடுறாங்க, வால்ல அறுத்து போடுறாங்க, கல் எறிஞ்சு கொள்றாங்க. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப ஊழியம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இங்க இருந்து எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, எனக்கு நிறைய பேர் மரியாதை கொடுக்குறாங்க. இந்த துவக்கத்தில் அப்படி இல்லை, அவ்வளவு கஷ்டம். சுவிசேஷத்தை சொல்ற போதும் அதை கேட்க வர்ற ஜனங்களையும் அடிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இத மாதிரி ஏற்கனவே வேதத்தில் எங்களை குறித்து எழுதியிருக்குது, உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற, நாங்க வேற விதமா பார்க்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை ஒண்ணுமே பிரிக்க முடியாது. சொல்லும்போது சொல்றாரு, உபத்திரமும் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசம் மோசம் பட்டயம், கத்திர உருவ குத்துறாங்க, நாசங்கள் வருது, மோசங்கள் வருது, துன்பங்கள் வருது, இவைகள் எல்லாவற்றிலேயும் 37 சொல்றார், நாம் இவைகள் எல்லாவற்றிலேயும் உபத்திரத்திலும் நாசத்திலும் மோசத்திலும் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் எங்களிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறபடினாலே இந்த உபத்திரமும் இந்த நாசம் மோசம் பட்டயம் எங்களை ஜெயிக்காது, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வரக்கூடிய ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு சேலஞ்சிலையும் தொடர்ந்து நீங்க ஜெயிச்சுக்கிட்டே வர முடியும். எல்லாம் சொல்லுவோம், நான் தொடர்ந்து ஜெயிப்பேன். திரும்ப சொல்லுவோம், எப்படி நம்ம தொடர்ந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, எல்லாம் சொல்லுவோம், என்னை கொண்டு, அவரு வெற்றி கொடுக்கல, அவர் உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவினாலே ஜெயிக்க வைக்கிறார். நீங்க ஜெயிக்கணும் எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும். எல்லாம் சொல்லுவோம், நன்றாக சொல்லுவோம், எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நமக்கு தான் வெற்றி. எப்படி? காரணம் என்ன? அவரை அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு. அவராலே எனக்கு சில காரியம் எனக்கு விளங்குகிறது, நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு சொல்லும்போது போன வாரம் you are a chosen generation, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். எல்லாம் சொல்லுவோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, peculiar people. உங்களை போல வேற யாருமே இல்லை, நீங்கள் ஒரு வினோதமான ஜனங்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் அவங்கள மாத்திடும், ஆனா நம்மள மாத்தாது. நம்ம மாத்திடுவோம். வியாதி நம்மளை நெருக்கி நம்மளை ஒன்னில்லாம ஆகிடாது, வியாதியை நம்ம துரத்திடுவோம். பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நம்மளை மாத்திராது, அதை நம்ம துரத்திடுவோம். ஆக கிறிஸ்துவன் என்பதுவன் எல்லா விதத்திலும் வெற்றி உள்ளவனாக இப்படி ஒரு சிறந்த நிலைக்கு வருவது காரணம் சொல்லும்போது பேதுரு சொல்லும்போது சொல்றார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். இப்ப இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுவோம், நான் தேவனுக்குள் நீதியாய் இருக்கிறேன். திரும்ப சொல்லுவோம். அதாவது நம்முடைய பிஹேவியரை பத்தி பேசல, நம்முடைய பிஹேவியர், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகளை பத்தி பேசல. இட்ஸ் நாட் அபவுட் ரைட் பிஹேவியர், இட்ஸ் அபவுட் ரைட் பிலீவிங். நீங்க என்ன பண்றீங்க, எப்படி செய்றீங்க இல்ல, நீங்க என்ன சரியான விசுவாசம் இருக்குதா. சரியான விசுவாசம், ரைட் பிலீவிங் ப்ரொடியூஸ் ரைட் பிஹேவியர். நல்ல ஒரு தெளிவான ஒரு விசுவாசம் இருந்தா சரியான ஒரு உங்க செயல்கள், உங்களுடைய பிஹேவியர் நல்லாயிடும். என்னுடைய பிஹேவியரை நான் சரிப்படுத்தி நான் நீதியை சம்பாதிக்கல, எனக்குள் ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டது, அந்த விசுவாசம் எனக்கு நீதியை கொடுத்திருக்கிறது, அந்த நீதி என்னுடைய பிஹேவியரை மாத்துது. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு அற்புதமான காரியம். நாம் ஏதோ நல்ல கிரியைகளை செய்து தேவனுக்கு முன்பாக நான் போய் எந்த முயற்சி எடுத்து நான் செய்துட்டு இல்லை.
எனக்குள் ஒரு சரியான ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். எனக்கு என்ன, நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லும்போது சொல்லுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால், எல்லாம் சொல்லுவோம். எதனால நீதிமான் ஆயிட்டோம்? திரும்ப சொல்லுங்க. நான் சொல்றேன், கவனிங்க. நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி என்பது நாம் சம்பாதிக்கிறது அல்ல, நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே. எல்லாம் சொல்லுவோம், விசுவாசத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். திரும்ப சொல்லுங்க. பாவின்றதுக்கு விசுவாசம் தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீதிமான் என்பதற்கு விசுவாசம் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் சொல்லும் போது நிறைய பேர் உள்ளத்தில் எக்ஸெப்ட் பண்ணவே முடியாது. அவ்வளோ அந்த அளவுக்கு மனசுக்குள்ள தங்களை குறித்த ஒரு தவறான எண்ணம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கு. கிரியைகளினால் நாம் நீதிமானாகவில்லை. வேதம் சொல்லுகிறது நீதி என்பது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதின்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியான ஒரு தகுதி. நீங்க எப்போ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும்? உங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? உங்க கூட இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறார் என்பதுக்கு எதன் அடிப்படையில் நான் தைரியமா சொல்ல முடியும்? நான் பாவி என்ற எண்ணம் எனக்கு இருக்குமானால் என்னால் அந்த விசுவாசம் வராது. நான் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறேன், நான் தூரமாய் இருக்கிறேன் என்ற எண்ணம் தான் எனக்கு உண்டாகும். எப்பொழுதெல்லாம் ஒரு விசுவாசி தேவனற்ற நிலையிலே திரும்பவும் தன்னை பாவி தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற நினைப்பாரானால் அவருக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லை. அவருக்கு வரக்கூடிய தோல்வியை ஏற்றுக்கொள்றார். அவர் சொல்றாரு, நான் செய்த தப்புக்கு கர்த்தர் என்னை தண்டிச்சிருக்காரு, இன்னும் தண்டிக்கட்டும். அந்த தோல்வியை அவர் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. நல்லா கவனிக்கணும். தோல்விக்காக நீங்க அழைக்கப்படல. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அந்த கிரியைகளினால் நீங்கள் நீதிமான் அல்ல. முதலாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான சரியான விசுவாசம் இருக்கணும். என்றைக்கு உங்களுக்கு சரியான விசுவாசம் இருக்குதோ அதுதான் சரியான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். என்ன சரியான விசுவாசம்? நான் நீதியை சம்பாதிக்கல, நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம், எனக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, நீதியை நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்பதற்கு, நீதி கொடுக்கப்பட்டது என்பதற்கு எனக்கு ஒரு விசுவாசம் தேவை. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்த மனசாட்சி, பியூர் கான்ஷியஸ், குற்றமில்லாத ஒரு சுத்த மனசாட்சி உண்டாக வேண்டுமானால் ஒரு நாளும் பாவம் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விடக்கூடாது. என்ன நினைக்கணும்? ஏற்கனவே என் தேவன் என் பாவத்தை மன்னித்து விட்டார். எல்லாம் சொல்லுவோம், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, இனி நான் ஆக்கினை கீழாக வாழ்கிறதல்ல, நான் பாவி என்ற எண்ணம் அல்ல, நான் தேவ நீதி ஆயிருக்கேன். எல்லாம் சொல்லுவோம், நான் தேவனுடைய நீதி ஆயிருக்கிறேன். பாவின்னு சொல்லக்கூடாது, நான் தேவனுடைய நீதி ஆயிருக்கிறேன். எல்லாம் சொல்லுவோம், தேவனுடைய நீதி ஆயிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டதா? நீதியாக எண்ணப்பட்டது. பவுல் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமானேன். அதனால ஆபிரகாம் பாவமே செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. பவுல் பாவமே செய்திருக்க மாட்டான் அர்த்தம் அல்ல. நாம் செய்கிற கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நமக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது அங்கேயே அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, வேதம் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டது உண்டானால் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடமை எண்ணப்படும். அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்ம கிரியை செய்தோம்னா அது நமக்கு வரக்கூடிய கூலி. நான் செய்திருக்கிறேன், நான் நடந்திருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நான் செய்ததனால எனக்கு உண்டானது. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான என்றப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்கள். இப்ப வேதத்துல பவுல் சொல்றாரு, நம்ம யாராவது ஒருவர் நான் இப்படி ஒழுக்கமா வாழ்ந்தேன் அப்படி பண்ணேன்னு சொன்னா அது கிருபை கிடையாது, அது அவருக்கு வந்த கூலி. எப்பொழுது நாம் ஒரு ரைட் பிஹேவியர் நம்முடைய வாழ்வில விசுவாசி கர்த்தருக்கு பிரியமுள்ள விதத்தில் எப்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம்னா அவர் சொல்றாரு, சரியான விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசிக்கிறேன்?
நான் இனி பாவி அல்ல, தேவனுடைய நீதி எனக்குள் வந்திருக்கிறது, அந்த நீதியை கொண்டு நான் நீதிக்குரிய கிரியைகளை நான் செய்கிறேன். வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா தேவன் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே. எல்லாம் சொல்லுவாங்க கிருபையினாலே. கிருபையினாலே தேவன் இந்த நீதியை கொடுத்தார். சம்பாதிக்கல, நம்ம ஏர்ன் பண்ணல, இலவசமாய் கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுவோம் இலவசமாய் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுது, கால்ட் அவுட் ஆஃப் லா, பிரமாணத்திலிருந்து விடுதலையானவன். கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே. கிருபையை கொண்டு தேவன் உங்களை என்னையும் ரட்சித்தார். இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு வந்தோம். 2வது வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் செலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, கிருபையில் பிரவேசிக்கும் செலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று. நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறதே, வேதம் சொல்லுது நீங்க செய்யறதல்ல, உங்க கிரியைகளில் அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி அவர் மூலமாய் இந்த கிருபையிலே அல்லது இந்த நீதியை பெற்றுக்கொள்ளும்படி இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை நம்ம எப்படி பெற்றோம் என்றால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டேன் சொல்லிட்டு சொல்றாரு. உபத்திரமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று உபத்திரவங்களில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரமும் பொறுமை கொடுக்குதுன்னு நினைச்ச கூடாது. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே உபத்திரம் இருக்கு. எல்லாரும் பொறுமையா இருக்காங்களா? பேச மாட்டீங்க. அதுல ஒண்ணு முக்கியமானது கவனிக்கணும். உபத்திரம் பொறுமையை கொடுக்குதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நல்லது, கர்த்தர் கொடுக்க பாடு உபத்திரமோ அது வழியா நான் பொறுமை. இல்ல இல்ல இல்ல, உபத்திரம் பொறுமை கொடுக்கறது இல்லை. அதுல ஒரு முக்கியமானது ஒன்றை கவனிக்கணும். உங்களை பூர்ணப்படுத்துகிறது என்ன? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தேவனுடைய வசனத்தை குறித்து எழுதியிருக்கிறது. எப்படியே வைத்துக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நல்ல கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும். அப்ப தேவனுடைய வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா வேதம் சொல்லுகிறது நம்மை தேறினவனாக நீதியை படிப்பிக்கும்படி, நம்மை சீர்திருத்தும்படி. சீர்திருத்தம்னா பெர்ஃபெக்ட் பண்ணுது, நம்மை பூரணப்படுத்துகிறது. உபத்திரமும் பொறுமையை அல்லது உபத்திரமும் உத்தமத்தை அல்லது பூரணத்தை. உபத்திரம் பூரணத்தை அல்ல, உபத்திரவத்தின் மத்தியில இதையுடைய வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்து ஆவியானவர் வழியினால உள்ள இருந்து நமக்கு சில காரியத்தை வெளிப்படுத்துறார். ஏன் நான் பொறுமையா இருக்கிறேன்? கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றார், பயப்படாத, இந்த உபத்திரவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. எழுதப்பட்ட வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். உள்ளிருந்து ஆவியானவர் சில காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் என்றைக்கு நீ அவருக்குள் வந்து விட்டாயோ இந்த இக்காலத்து பாடுகள் உன்னை கீழே தள்ள முடியாது. நான் உனக்காக யாவையும் அந்த சிலுவையில் செய்து முடித்தேன். அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டாகிவிட்டது. இனி நீ அழிந்து போகிறதல்ல, ஜீவனை அடைந்து நீ ஆளுவாய் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது இந்த பொறுமை இந்த உபத்திரத்தில் பொறுமை இழந்து வருமோ வராதோ என்ற பதட்டத்தில் வராதபடி தேவனுடைய வசனம் என்னை பொறுமை உள்ளவனாக என் நம்பிக்கை இழக்கக்கூடாத நிலையில தள்ளிவிடாதபடி தேவனுடைய வசனம் என்னை பூர்ணப்படுத்துகிறது. உபத்திரம் பூர்ணப்படுத்தல. உபத்திரம்ன்றது ஒரு நியூட்ரல் மாதிரி. உபத்திரம் ஒரு மனுஷனை அழிச்சிடும். ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வார்த்தை விசுவாசிச்சா அந்த தீமையை கர்த்தர் நமக்கு சாதகமா நன்மையாக்கி அந்த தீமையின் மத்தியில அதையே நமக்கு பயன்படுத்துறார். இதை நல்லா வழங்கினா யாக்கோப்பு சொல்றதை நம்ம பார்ப்போம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். உபத்திரவங்கள் அல்லது விசுவாசத்துல பரீட்சை, அப்புறம் ஒன்று சொல்லுகிறது சோதனையிலே அகப்படும் போது. சோதனை சொல்லும் பொழுது அகப்படுதல் அப்படின்னு வார்த்தை போட்டு பாருங்க. ட்ராப் ஆகிறது, மாட்டிக்கிறது. எல்லாரும் தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாமே உங்களுக்கு
எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்லல. விசுவாசிக்கிறீங்க, அந்த விசுவாசத்துல பரீட்சை உண்டாக்குற விதத்துல நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாத மாதிரி இருக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. அந்த நேரத்தில் ஒரு டெஸ்ட் வருது, வேலையை செய்து அந்த வேலையில வரக்கூடிய உயர்வு வரணும்னா அங்க ஒரு கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரை உயர்த்துவான்னு சொல்லியிருக்காரு. ஆனா சுலபமா வரல. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. குடும்பத்துல கர்த்தர் சொல்றார், உலகம் தருகிறது போல இல்ல, உலகம் தர முடியாத சமாதானம் கொடுத்திருக்கேன்றாரு. உன் பிள்ளைகளால உனக்கு சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தா வீட்டுல இருந்து கொந்தளிக்குது பிரச்சனை. அப்ப பார்த்தா நம்முடைய சூழ்நிலைகள் தேவனை விசுவாசிக்கிற நமக்கு அதற்கேற்ற விதத்தில் சாதகமாய் இல்லாத பொழுது இந்த பரீட்சை காலங்கள் வருகிற இந்த நிலையிலே, வேலையிலே பணம் இல்லாத நேரம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள், சூழ்நிலைகள் கடினமாய் இருக்கும்போது, சரீரத்திலே வியாதிகள் வந்து உங்களை நெருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஏற்கனவே சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் சரீரத்தில் வியாதி வரும் பொழுது, விசுவாசல பரீட்சை வருது, பரீட்சிக்கப்படுகிற அந்த நேரம், கண்ணில் பார்க்குறீங்க, சரீரத்தில் வியாதி தாக்குறது உங்களுக்கு தெரியுது, அது உங்க கண்ணால தெரியுது, உங்க சரீரத்தில் உணர்றீங்க. குடும்பங்களில் சில பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது உங்க கண்ணில் பார்க்குறீங்க, குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்குது, சில சூழ்நிலைகள் மிக நெருக்கத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் கண்ணில் பார்த்து கொண்டிருக்க அந்த சூழ்நிலையை காட்டி பிசாசு உள்ள சோதிக்கிறான். நல்லா கவனி, பரீட்சை என்ன, சோதனை என்னன்னு சொல்றேன். பரீட்சை என்பது கண்ணு முன்னாடி பார்க்கிற சூழ்நிலைகள், நீங்க பரீட்சிக்கப்படுறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தை பிசாசு பயன்படுத்தி அவன் உங்க மனசை சோதிச்சு சொல்றான், கோயிலுக்கு போன, வேதத்தை படிச்ச, கர்த்தரை ஆராதிச்ச, உனக்கு என்ன கிடைச்சது? இந்த பக்கம் அசுத்தாவி நின்னு சொல்றான், மறுபக்கத்துல பரிசுத்தாவியான நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க. இப்ப அவர் பக்கத்துல நின்று விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்றார். அவர் சொல்றாரு, வானம் பூமி ஒழியும், நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட நிறைவேறாம போகாது. அதில் எழுதப்பட்ட எழுத்தோ, எழுத்துல இருக்கிற ஒரு உறுப்பு கூட மாறாது. நான் உனக்கு சொல்லியிருக்கேன், உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கேன், உனக்கு துணை நிற்கிறேன், நீ இந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்ட, உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லி, இந்த சூழ்நிலையில கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, அதன் மத்தியில தேவனுடைய வசனத்தை சொல்லி வெளிப்படுத்தி உள்ளத்திலே நமக்குள்ள இருந்து உள்ளே சோதனையில் அகப்படும் போது பக்கத்தில் இருந்து அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இந்த உபத்திரத்தின் மத்தியில உங்களுக்கு பொறுமை, அமைதியா ஏன் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் என் தேவன் ஒன்றிலும் குறைவுபடாம என்னை வைப்பாரு. அப்ப விசுவாசத்தின் பரீட்சை வரும்பொழுது பிசாசு, அசுத்தாவி, உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ளே, உங்கள் மனதிலே அது உள்ளே பலவிதமான எண்ணங்களை கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக 1008 விதமான எண்ணங்கள், சந்தேகங்கள், தேவன் மேல உங்களை மறந்தது போல, அன்பில்லாதது போல உங்களை காட்டும் பொழுது, அதே நேரத்தில் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி நம்மளை அனல் மூட்டி, நம்மளை தேற்றி, உள்ள இருந்து தேவனுடைய வசனத்தை சொல்லி நம்மளை பலப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து பதட்டம் போயிடுது, பொறுமையாயிடும். உபத்திரம் பொறுமை கொடுக்கல, இந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆவியானவர் நமக்கு பொறுமையை கொடுக்கிறார். விசுவாசி இவ்வளோ பெரிய பிரச்சனை மத்தியில எப்படி அவரால் பொறுமையா இருக்க முடியுது? காரணம் என்னன்னா, உள்ளே ஆவியானவர் நமக்கு அதை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது, உரைக்கப்பட்டு ஒவ்வொரு தேவனுடைய வசனமும் உள்ளே ஆவியானவர் உள்ளே இருந்து உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பாடோடு உங்களோடு கூட பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் தெரிகிறது. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் என்ன ஆனதுன்னா பொறுமை உண்டாகிறது. இந்த பொறுமை பூரணத்தை அடையும் பொழுது யாக்கோபு சொல்றார், நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், பூரணராய். அப்போ உபத்திரவத்தின் நேரத்தில், உபத்திரம் பூரணப்படுத்தல, ஆவியானவர் நம்மளை பூரணப்படுத்துறார். வசனத்தை கொண்டு, எல்லாம் சொல்லுவோம், வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை பூரணப்படுத்துகிறார். சில பேர் சொல்றாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்து உபத்திரத்தை கொடுத்து என்னை பூரணப்படுத்திட்ட. உபத்திரம் கொடுத்து பூரணப்படுத்துறவர். அப்படி உபத்திரம் கொடுத்து பூரணமாயிருந்தா எல்லாருமே நல்லா இருப்பாங்களே. உபத்திரம் படுறவங்க அத்தனை பேரும் பூரணமாயிருப்பாங்க. ஏன் உபத்திர மத்தியில் நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்காங்க, விட்டு போயிருக்காங்க. விசுவாசம் அவங்களை அழிச்சிருக்காங்க, குடும்பத்தை கெடுக்கிறாங்க. நிறைய பேர் ஆதியில் இருந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்காங்க. உபத்திரவம் வந்து பூரணப்படுத்துகிறது அல்ல. உபத்திரவத்தின் நேரத்தில் விசுவாசி தேவனோடு ஒரு நல்ல உறவு இருக்குமானால் ஆவியானவர் உள்ளே இருந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டவர்களை பூரணமான ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். அப்படி வசனத்தை சொல்லும் போது சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்காக யாவையும் செய்திருக்கிறேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன்,
எனக்கு முன்பாய் உன்னை நிறுத்தும்படி நான் உனக்காக ரத்தம் சிந்தி எந்த விதமான குற்ற மனசாட்சி இல்லாதபடி தேவனுக்கு முன்பாய் நிற்கும்படியான ஒரு தகுதி, நீதியை கொடுத்து சொல்லார். நீ என்னுடைய நீதியாயிருக்கிறாய், என் நீதியை நான் உனக்கு கொடுத்திருக்கேன், நீ தேவ நீதியாயிருக்கிறாய். எல்லாம் சொல்லுவோம், நான் தேவனுடைய நீதியாயிருக்கிறேன். திரும்ப சொல்லுங்க. இப்போ பிசாசு என்ன பண்றான்? பிரச்சனை நேரத்தில் நிறைய பேரை நீ செய்த பாவம், நீ செய்த தப்பு, அதனால தான் உன் குடும்பத்தில் இந்த கதி வந்திருக்குது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தால் போதும் உடனே புறப்பட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறவங்க அதுக்குன்னே ஒரு டீமே இருக்குது. வந்து சொல்லுவாங்க, நீ நீ இந்த மாதிரி கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக நீ பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு உன் குடும்பத்தில் இந்த கதி, நீ இப்படி ஆயிட்ட. பாவம், அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுருங்க. இன்னும் அதை சொல்லி அவங்கள மனசை போட்டு அடித்து உடச்சி ஒன்னிலமாக்கி விட்டு போயிடுவாங்க. கர்த்தர் நம்ம அப்படிலாம் செய்யறதில்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜெயம் எடுக்கணும்னா நான் சொல்ற காரியத்தை நல்லா விளங்கி, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சில காரியத்தை தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க புரிஞ்சாதான் உங்க பிரச்சனை வரும்போது நீங்க தைரியமா நிற்பீங்க. இல்லைன்னா உடனே பிசாசு உங்களை குற்றப்படுத்தி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது காரணம் என்னன்னா, கர்த்தர் உன்னை அப்படி பண்ணியிருக்காரு, நீ செய்த பாவம், அந்த பாவம், இந்த பாவம், அதனால தான் இந்த குடும்பம் இந்த கதி இருக்கணும்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. சரி, இருந்துட்டு போட்டு என்ன பண்றது? கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறான்னு நினைச்சுக்கீங்க. கர்த்தர் உங்களை அப்படி செய்யறது இல்லை. எதிர்த்து நிக்கணும். நீங்க எதிர்த்து நிக்கணும். நம்ம கிரியைகளினால் நீதிமானாகவில்லை, நாம் கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப உபத்திரவம் என்ன பண்ணுதுன்னா, பொறுமையை சொல்கிறார். அது மாத்திரம் உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும் நம்பிக்கை உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரவத்திலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன சொல்றாருன்னா, இந்த உபத்திரம் வந்ததுனால எனக்கு ஒரு காரியம் விளங்குகிறது, என் கூட கர்த்தர் என் கூட தான் இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றார். எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு தெரிய மாட்டேன். தமிழ்ல சொல்லுவாங்க, நிழல்ல இருக்கும்போது நிழல் அருமை தெரியாது. நல்லா அந்த விட்டு வெளியே வரும்பொழுது கஷ்டப்படும் போது, அந்த வெயிலோட கஷ்டம் இருக்கும்போது தான் அந்த நிழல் அருமை தெரியும். குடும்பத்தில் பெற்றோர்கள் செய்கிற நன்மை பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஓய்வு அங்கேருந்து வெளியே போயிட்டு அப்புறம் குடும்பத்தை அவங்க ஒரு குடும்பம் நடத்துவாங்க பாருங்க, அப்போ தெரியும் அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டத்தில் தான் இந்த என்னுடைய அப்பா அம்மா எப்படி என்னை வளர்த்துருக்காங்கன்னு அப்போ உங்களுக்கு புரியும். குடும்பத்தில் நன்மை சில நேரத்தில் தெரிகிறது இல்லை. ஹலோ, நல்லாதான் ஒரு ஆசை. தேவன் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு ஒவ்வொரு நேரத்திலும் வந்து உங்களை குற்றப்படுத்தி, நீங்க இது உனக்கு வந்தது நல்லதுதான், அனுபவிச்சுக்கோ, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார், இப்படி தோல்வி உள்ள ஒரு கிறிஸ்தவன் நீங்க வாழக்கூடாது. எப்பொழுதும் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒரு சரியான விசுவாசம் இருக்கணும். நான் தேவனுடைய நீதியாக நான் இருக்கிறேன், நான் பாவி அல்ல. சொல்லுவாங்க, இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் உன்னை தண்டிச்சிருக்கார், நீ செய்த தப்பு, அதனாலதான் இந்த குடும்பம் இந்த கதியில இருக்கும்போது நீங்க அந்த தோல்வியை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, அங்கே இருந்துருவீங்க, அப்படியே தங்கிடுவீங்க. அதுக்குள்ள நிறைய அப்படியே இருந்து அந்த குடும்பத்தில் அப்படியே நாள் போக போக எல்லா ஜனங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க நீங்க தோற்று போன வாழ்க்கையை. எதிர்க்கணும் எதிர்க்கணும் எதிர்க்கணும். நீங்க எதிர்த்து ஜெயிச்சு வெளியே வரும்போது சொல்லுவாங்க, கண்டிப்பா நீ ஆராதிக்கிற தேவன் உன் கூட இருக்கிறான்னு சொல்லும்படிதான் நீங்க அதை ஜெயித்து வெளியே வரணும். தோத்து போயிடக்கூடாது, தலை குனிஞ்சு நிற்க கூடாது. நான் சொல்ல, இன்னைக்கு நெருக்கம் துன்பங்கள் வரும்பொழுது பிசாசு உங்களை குற்றப்படுத்தும் போது, இன்னைக்கு கூட சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே சொல்றாங்க, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்ய